ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழா. பேங்கிங் செக்டார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா அங்கே வேலை கிடைச்சா நிறைய பெனிஃபிட்ஸு, லீவு எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு தெரியுமா, பேங்கிங் செக்டாரை ரெண்டாக பிரிக்கலாம். கவர்மெண்ட் பேங்க்ஸ் லைக் எஸ்பிஐ, கனரா பேங்க், பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அப்படின்னு. இது போல் கவர்மெண்ட் பேங்க்ஸில் நீங்கள் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னா ஐபிபிஎஸ் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணணும். அதுக்கு மெனி இயர்ஸ் டெடிகேட்டிவ் ப்ரிப்ரேஷனும் ஹார்ட் ஒர்க்கும் தேவை. இன்னொரு ஆப்ஷன் பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் லைக் சிட்டி யூனியன், ஆக்சிஸ், ஈக்வேட்டாஸ். இது போன்ற பிரைவேட் பேங்க்ஸில் உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னா பேங்கிங் சம்மந்தமாக நாலேஜ் இருந்தால் போதுங்க. எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அந்த மாதிரி நெசசிட்டிலாம் இல்லை. பேங்கிங் சம்மந்தமாக என்னென்ன நாலேஜஸ் வேணும், லைக் பேங்கிங்கோட ஃபண்டமெண்டல்ஸ், பேங்கிங் அண்ட் இந்தியன் ஃபினான்சியல் சிஸ்டம், பேங்கிங், சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா? ப்ரைவேட் செக்டார் பேங்க்கில் வேலை கிடைக்கணும் அப்படின்னா பேங்கிங் சம்மந்தமாக நாலேஜ் இருந்தால் நிச்சயமாக பெற முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குதா? ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸில் உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னா நீங்கள் பல வருஷம் உட்காந்து படித்து எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அதெல்லாம் கிடையாது. பேங்கிங் சம்மந்தமாக நாலேஜ் மட்டும் இருந்தால் போதும். நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் வெராண்டா ஃபயர். 12 to 30 டேஸில் உங்களால் அந்த ப்ரைவேட் பேங்க்ஸ்க்கு போகக்கூடிய ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணிக்க முடியும். வெராண்டா ஃபயரில் HTD அப்படிங்கிற ப்ரோக்ராம் இருக்குது, ஹையர் ட்ரெயின் டெப்ளாய். இது மூலமாக கிட்டத்தட்ட 3000+ ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி பிளேஸ் ஆகியிருக்காங்க. கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் இண்டஸ்ட்ரி ரெகக்னைஸ்டு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சாஃப்ட் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், லைக் நீங்கள் செலக்ட் ஆக ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன், கம்யூனிகேஷன் ஸ்கில் எல்லாத்துலேயுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த ட்ரைனிங் ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை டச் பண்ணி ஸ்க்ரோலை பண்ணி இந்த என்கொயரி ஃபார்மை மட்டும் உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்து சப்மிட் பண்ணுங்கள். அவங்களே கால் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே கேட்டுக்கலாம். இந்த வெராண்டா ஃபயர் ஆஃபர் பண்ணக்கூடிய HTD ப்ரோக்ராம் மூலமாக நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்கிறேன் பாருங்களேன். என் பேர் தினேஷ், நான் மன்னார்குடியிலேருந்து வரேன். இதுக்கு முன்னாடி கஃபே காஃபிடியில் டீம் மெம்பராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட கரியர் க்ரோத்துக்காகவும் ஹை பேயிங் ஜாபுக்காகவும் நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இன்ஸ்டாகிராமில் வெராண்டா ஃபயரோட ஆட் பார்த்தேன். அதில் வந்து அவங்க ஈக்விட்டாஸ் பேங்க்கும் வெராண்டா ஃபயரும் ஒரு 12 days ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் வித் பிளேஸ்மெண்ட்டோட பண்ணுறதுனால எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து நான் அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். வெராண்டா ஃபயர் டீம்லேருந்து எனக்கு கால் பேக் பண்ணாங்க. கால் பேக் பண்ணி எனக்கு எலிஜிபிலிட்டி செக் பண்ணாங்க, சிபில் ப்ளஸ் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஈக்விட்டாஸ் பேங்க்லேருந்து எனக்கு 3 rounds ஆஃப் இன்டர்வியூ நடந்துச்சு. இன்டர்வியூ கிளியர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து ட்ரைனிங் 12 days கண்டக்ட் பண்ணாங்க. அந்த ட்ரைனிங்கில் வந்து எனக்கு பேங்கிங் ப்ராடக்ட்ஸை பற்றியும் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் ப்ளஸ் க்ரூமிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஆஃப்டர் 12 days ட்ரைனிங்க்கு அப்புறம் எனக்கு ஈக்விட்டாஸ் பேங்க்லேருந்து ஆஃபர் லெட்டர் ப்ரொவைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக ஈக்விட்டாஸ் பேங்க்கில் நான் இப்போ செலக்ட் ஆகிருக்கேன். ஸ்டேபிளான கரியர் க்ரோத்துக்கும் ஒரு ஹை பேயிங் ஜாபுக்காகவும் நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி எனக்கு இப்போ அமைஞ்சிருக்கு. நான் ரொம்ப ஹாப்பி. தேங்க்ஸ் டு வெராண்டா. இது என்ன ப்ரோ, பே ஃபீ ஒன்லி ஆஃப்டர் இன்டர்வியூ செலெக்ஷன் அப்படின்னா சொல்கிறேங்க. அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ப்ரோக்ராமோட டீட்டெயில்ஸ் பாருங்கள். இந்த மாதிரி ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸில் சேல்ஸ் ஆஃபீஸராக போகணும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். சேல்ஸ் ஆஃபீஸர் இந்த சென்ஸ் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட், ரிலேஷன்ஷிப் மேனேஜர், இது போன்ற பணிகளுக்கு. ஸோ சேலரி பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 2.75லேருந்து அப் டு 3.8 LPA வரையும் ஆஃபர் பண்ணுற மாதிரியான பொசிஷன்ஸுங்க. இதற்கு முன்னாடி நிறைய பேர் இந்த HTD ப்ரோக்ராம் மூலமாக நிறைய பேங்க்ஸில் ப்ளேஸ் ஆகியிருக்காங்க. அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸும் இருக்குது, நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, எந்தெந்த மாதிரியான பேங்க்ஸ்லலாம் உங்களால் ப்ளேஸ் ஆக பாசிபிலிட்டி இருக்குது இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இண்டஸ்இண்ட் பேங்க், எஸ் பேங்காக இருக்கட்டும், ஆக்சிஸ் பேங்க்கு, அப்புறம் ஈக்வேட்டாஸ், சிட்டி யூனியன் பேங்க் அப்படின்னு நிறைய பேங்க்ஸ் ப்ளஸ் NBFC செக்டார்ஸும் இருக்குங்க. கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, இதற்கான ப்ராசஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த நீங்கள் ஃபார்மை சப்மிட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பேசிக் எலிஜிபிலிட்டி செக் மட்டும் இருக்குது. அதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக சம்மந்தப்பட்ட பேங்க்லேருந்து உங்களுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஈக்விட்டாஸ் அப்படின்னா ஈக்விட்டாஸ்லேருந்து HR உங்களுக்கு இன்டர்வியூ கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆனால் மட்டும்தான் இந்த கோர்ஸ்க்கான ஃபீயை வந்து நீங்கள் பே பண்ண போகிறீங்க. ஓகே, இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஆல்ரெடி செலக்ட் ஆகிட்டீங்க. ஸோ அந்த பேங்க்கில் நீங்கள் வந்து ஜாபில் ஜாயின் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி நீங்கள் சம்மந்தப்பட்ட பேங்க் எதில் நீங்கள் ப்ளேஸ் ஆகுறீங்களோ அந்த பேங்க்கில் ஜாயின் பண்ணி 1 இயர் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட ஜாபை கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கோர்ஸ்க்கு பே பண்ண ஃபீயை அப்படியே அந்த பேங்க் சைட்லேருந்து ரீஃபண்டும் வாங்கிக்கலாம். ஓகேவா, இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர். இந்த ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் இருக்குது. நான் உங்களுக்கு என்ன ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, சென்னையில் இருக்கிற இவங்களோட சென்டரில் ஆஃப்லைன் ட்ரைனிங் நீங்கள் வந்து போங்க. ஸோ ஆஃப்லைன் ட்ரைனிங் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஸ்டே பண்ணுற இடமும் ஃபுட்டும் இவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஒரு ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ்க்கு தேவையான ஸ்கில்ஸ் என்னென்னவோ அதை எல்லாத்தையுமே வந்து இவங்க உங்களுக்கு சொல்லித்தராங்க. ப்ளஸ் ஆன் த ஜாப் ட்ரைனிங்கும் இருக்கும். அதாவது நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ட்ரைனிங்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி முடித்தவங்க தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வெராண்டா ஃபயர்லேருந்து வந்திருக்கு. வெராண்டா ரேஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கவர்மெண்ட் பேங்க்ஸில் நீங்கள் ப்ளேஸ் ஆகணும் அப்படின்னா ஐபிபிஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த ஐபிபிஎஸ் எக்ஸாம்ஸ் உட்பட ரயில்வே, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுகளுக்கு வெராண்டா ரேஸில் உங்களுக்கு கோச்சிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஜேகே ஷா இருக்குது, ஐஏஎஸ்க்கு, அப்புறம் வந்து நல்ல ஸ்டார் ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் லிங்க் தரேன், நீங்களும் ஒன் டைம் செக் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன்னு கிடையாது, செல்ஃப் ரிசர்ச் பண்ணுங்கள், ரிவ்யூஸ் பாருங்கள், பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ரொசீட் பண்ணுங்கள். ஆல்ரெடி ப்ளேஸ் ஆனவங்களோட டெஸ்டிமோனியல், அதாவது சக்ஸஸ் ஸ்டோரி கூட நான் இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன், அதையுமே நீங்கள் பாருங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ்லேயும் இன்ஸ்டாலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள்.